75,000 வாங்கி கொடுத்து 1.10 சொல்லி 75,000 வாங்கி கொடுத்துக்கிறீங்க. இது எத்தனை லிட்டர்ண்ணா பால்? 16 லிட்டர் வரும். இது 16 லிட்டரு. ஓகே ஓகே. நீங்கள் வாங்கி கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் நல்ல கறவையில் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. 85,000 வாங்கி கொடுத்துருக்கீங்க. அவங்க சொன்னது எவ்வளோ நான் சொன்னாங்க? 1.20 சொன்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சந்தைக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து கேட்டல் டீலர் கோகுல் நான் பார்க்க வந்திருக்கோம். ஒரு கஸ்டமருக்கு மாடு வாங்கி கொடுக்கறது விற்கிறது இந்த மாதிரி பண்ணிருக்காரு. இந்த வாரம் எப்படி எத்தனை மாடு வாங்கி கொடுத்துருக்காரு, என்ன விலை அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா, சொல்லுங்கண்ணா. இந்த வாரம் எத்தனை மாடு நான் வாங்கி கொடுத்தீங்க? இந்த வாரம் ஒரு 8 மாடு வாங்கி கொடுத்துருக்கோம். 8 மாடு வாங்கி கொடுத்துக்கிறீங்க. எல்லாம் பால் மாடுங்களாண்ணா? எல்லாமே பால் மாடு. பால் மாடுனா 2 சென மாடு, மீதியெல்லாம் பால் மாடு. கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது? கண்ணு போட்டு ஒரு 3 நாள் ஆகுதுண்ணா. 3 நாள் ஆகுது. ஓகே ஓகேண்ணா. ஹெச்எஃப் கிராஸ். பால் ஒரு 20 லிட்டர் வரணும். ஓ, பால் 20 லிட்டர் சொல்லியிருக்கீங்க. ஹெச்எஃப் கிராஸ். இது எத்தனாவது ஈத்து கண்ணுங்கண்ணா? 2வது ஈத்து. ஓகே. இதாவது காலக்கண்ணா போட்டக்கலாம்? ரோஸ் காம்பு. ஓகே ஓகே. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது காலக்கண்ணா போட்ட கண்ணுங்களா? இது கடா கண்ணா. காலக்கண்ணு. ஓகே ஓகேண்ணா. என்ன ப்ரைஸ்ண்ணா எப்படி நான் சொன்னாங்க விலை? நீங்கள் எப்படி கஸ்டமருக்கு வாங்கி கொடுத்தீங்க? 1.10 சொல்லிட்டு இருந்தாங்கண்ணா. ஒரு 75,000 வாங்கி கொடுத்தேன். 75,000 வாங்கி கொடுத்தீங்க. 1.10 சொல்லி 75,000 வாங்கி கொடுத்துக்கிறீங்க. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே ஓகே. சேலம் போகுதுண்ணா, கஸ்டமர் கிளம்பிட்டாங்க. ஓ, அவங்க சேலம், அவங்க நீங்கள் ஏற்றி விட்ருங்க, அங்கே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஏன் நான் ஏற்றி விட்டுறேன். அவங்க மாடு ரிசீவ் பண்ணோன்னா அமௌண்ட் மீதி அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஓகே ஓகேண்ணா. வேறு எந்தெந்த மாடல் என்ன வாங்கி கொடுத்துருக்கேன்? அப்படியே போகலாங்களாண்ணா? இது நான் வாங்கி கொடுத்தேங்கண்ணா. சேலம் கஸ்டமர் 2 மாடு வாங்கி கொடுத்துருக்கேன். இதுவும் அந்த கண்ணு மாதிரி 2000 பால் ஒரு 20 லிட்டர். இது பால் 20 லிட்டரு. ஓகே ஓகே. இது எத்தனாவது? இது ஒரு 90,000 சொன்னாங்கண்ணா. நம்ம ஒரு 70,000 வாங்கி கொடுத்துருக்கேன். 73 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. எத்தனாவது ஈத்துங்கண்ணா? இது 3ஆவது ஈத்துண்ணா. 3ஆவது ஈத்து. ஜெர்சி கிராஸ். இது ஜெர்சி கிராஸுங்களா? ஓகே ஓகேண்ணா. இது பால் 20 லிட்டரு. 20 லிட்டர். இது பல்லு சேர்ந்துச்சுங்களாண்ணா? பல்லு சேர்ந்துச்சு. ஓ, அந்த கண்ணு எத்தனை நாள்ண்ணா அதே கண்ணு போட்டு? 5 நாள் ஆகுது. பொட்டை கண்ணு 5 நாள் ஆகுது. இந்த மாட்டை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. ஜெர்சி கிராஸு. ஓகே. 2 நேரமும் சேர்த்து 14. ஓகே ஓகே. 16 லிட்டரு. ஓகே ஓகே. எல்லாம் கரெக்டாக அது தப்பு இல்லை. ஓகே ஓகேண்ணா. இது எத்தனாவது ஈத்துங்கண்ணா? இது 2ஆவது ஈத்துண்ணா. 2ஆவது ஈத்து. ஓகே ஓகே. இது பல்லு சேர்ந்துச்சிங்களாண்ணா? பல்லு சேர்ந்துச்சுண்ணா. ஓகே ஓகே. 4 பல்லுண்ணா. 4 பல்லு. ஒரு கண்டு மடி இருக்கு. இது எத்தனை லிட்டர்ண்ணா பால்? 16 லிட்டர் வரும். இது 16 லிட்டரு. ஓகே ஓகே. நீங்கள் வாங்கி கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா பால் நல்ல கறவையில் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. தாங்க மாதிரி வாங்கி கொடுத்துருங்க. இது 3 வெயிலுக்கு தாங்க வாங்கி கொடுத்துருக்கோம். அது ஒன்று செட்டு மாடுனா ஃபார்ம் டைப் நாங்க. அதனால அது ஒன்று ஹெச்எஃப் கிராஸ். இது 3 ஜெர்சி. 3 ஜெர்சி. நல்ல மேய்ச்சல் அதெல்லாம் நல்லா இருக்கு. அதனால தான் பால் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. இது எத்தனாவது ஈத்து மாடுங்க? 3ஆவது ஈத்து. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. மடி சுத்தலாம் நல்லா இருக்கு. இது என்ன ரேட்டுக்கு நான் வாங்கி கொடுத்துச்சு? 70 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருவீங்க. 70 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே.
அண்ணா இது ஒன்று வாங்கி கொடுத்துருக்கீங்க. இது ஒன்று வாங்கி கொடுத்தேன். ஓகே ஓகேண்ணா. இதை மாட்டை பற்றி அப்படியே சொல்கிறீங்களாண்ணா? நடுவில் விட்டுருக்காரு. அடியில் நல்லா இருக்கு. மாடு ரெண்டு பால் ஒரு 5 லிட்டர் வருங்க. 5 லிட்டர் பால். ஓகே. திருச்செங்கோடு கஸ்டமர் வாங்கி கொடுத்துருக்கேன். திருச்செங்கோடு கஸ்டமருக்கு. ஓகே ஓகேண்ணா. இது எத்தனாவது ஈத்து கண்ணுங்கண்ணா? 2வது ஈத்து கண்ணு. ஓகே ஓகே. இது பல்லுங்கண்ணா? பல்லு சேர்ந்துக்குதுண்ணா. பல்லு சேர்ந்துக்குச்சு. ஓகே ஓகே. இது சிந்து மாடுங்களாண்ணா? கண்ணு பார்த்தீங்கன்னா காலக்கண்ணா பொட்டை கண்ணுங்களாண்ணா? கிடா கண்ணா கால். கிடா கண்ணு. போட்டு ஒரு 3-4 நாள் இருக்குண்ணா. 4 நாள் ஆகுது. காலக்கண்ணு. பால் கூட தான் அப்படி படுத்துக்குதுண்ணா கண்ணுக்கு. ஓ பால் இன்னும் கொடுக்கல, அதனால டல்லாக இருக்கு, படுத்துட்டு இருக்கு. ஓகே ஓகே. சுழிக்கிலே அதெல்லாம் எந்த தப்பு இல்லை, கட்டாட மாட்டேன். சுழிலாம் நல்லா சுத்தமாக இருக்கு. ஓகே ஓகே. இது என்ன ரேட்டுக்கு நான் வாங்கி கொடுத்தீங்க? 65 ரூபாய் வாங்கி கொடுத்தேன். 65 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ இந்த மாடு வாங்கியிருக்கு சேலம் கஸ்டமருக்கு. 3 மாடு வாங்கியிருக்கு. அதில் 2 லிட்டர் கொண்டு வந்துடும். இது ஹெச்எஃப் கிராஸ் ப்ரோ. 2 நாள் பால் ஒரு 20 லிட்டர் வரும். ஹெச்எஃப் கிராஸு பால் 20 லிட்டர் சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே. மடி பற்றி சொல்லுங்கண்ணா. மடியில் அந்த தப்பு இல்லைனா அதெல்லாம் காம்பு நல்ல காம்பு. பால்லாம் பூ மாதிரி வருதுண்ணா. நல்லா ஒரு பிரச்சனை இல்லை. ரோஸ் காம்பு. கண்ணு கடா கண்ணு போட்டுருக்கணும். கண்ணு போட்டு ஒரு 4 நாள் இருக்குண்ணா. கண்ணு போட்டு 4 நாள் தான் ஆகுது கடா கண்ணு. ஆமாம். ஓகே ஓகேண்ணா. அது பல்லுண்ணா? பல்லு 2 பல்லுண்ணா. 2 பல்லு. சுழிலே அதெல்லாம் அந்த தப்பு இல்லைண்ணா. சுழிலாம் சுத்தமாக இருக்கு. ஓகே. இது என்ன ரேட்டுக்கு நான் வாங்கி கொடுத்தீங்க? 85 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. அவங்க சொன்னது எவ்வளோ நான் சொன்னாங்க? 120 சொன்னாங்க. 120 சொன்னாங்க. ஓகே. இந்த வாரம் வேலை கொஞ்சம் அதிகமாகவே போதுங்கண்ணா? கொஞ்சம் அதிகமாகவும் போகுது. ஓகே ஓகே.